மதிப்புக்கும் மரியாதைக்குரிய சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் ஈசிஆர் சரவணன் அவர்களே, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மாவட்ட இணைச் செயலாளர் சரத் அவர்களே, மாவட்ட பொருளாளர் தமிழரசன் அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் சித்திரை செல்வி அவர்களே, மாவட்ட இளைஞரணி ஜெய் அவர்களே, வழக்கறிஞரணி ஏமா பிரியன் அவர்களே, மாணவரணி ஹரிஷ் அவர்களே, மகளிரணி சகாயமேரி அவர்களே, மாவட்ட ஐடி வாணிஸ்ரீ அவர்களே மற்றும் ஈரோடு கிழக்கு மாவட்ட செயலாளர் வெங்கடேஷ் அவர்களே, செஞ்சி தொகுதி விழுப்புரம் மாவட்ட மாணவரணி இணை செயலாளர் வெற்றி அவர்களே மற்றும் சோழிங்கநல்லூர் கிழக்கு பகுதி தனசேகர் அவர்களே, சோழிங்கநல்லூர் மேற்கு ஓஎம்ஆர் லோகோ அவர்களே, சோழிங்கநல்லூர் மத்திய ஓஎம்ஆர் ரவி அவர்களே, சோழிங்கநல்லூர் வடக்கு மோசை ராஜன் அவர்களே, சோழிங்கநல்லூர் கிழக்கு பகுதி செல்வி அவர்களே, சோழிங்கநல்லூர் தெற்கு பகுதி சாந்தினி பரதனி அவர்களே, 186 வட்ட செயலாளர் விவேக் அவர்களே, 188வது மேற்கு மாவட்ட செயலாளர் சுரேஷ் உதயன் அவர்களே, 189வது வட்ட செயலாளர் கார்த்திகேயன் அவர்களே, 190வது வட்ட செயலாளர் முகேஷ் அவர்களே, 91வது வட்ட செயலாளர் பாலாஜி அவர்களே, இணை செயலாளர் விக்னேஷ், பொருளாளர் வீரா, சோழிங்கநல்லூர் இளைஞரணி சைமன், எல்லாருமே ஆலந்தூர் வடக்கு பகுதி வேம்புலி, ஆலந்தூர் தெற்கு பகுதி மதன், ஆலந்தூர் மேற்கு பகுதி ரகுநாதன் மற்றும் சோழிங்கநல்லூர் தொகுதி பகுதி செயலாளர் பள்ளிக்கரணை, இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த பிரசன்னா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் தளபதி நெஞ்சில் கொடியிருக்கும் தோழர்களே, உங்கள் அனைவருக்கும், தாய்மார்களுக்கே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளிக்கரணை பிரசன்னா மற்றும் அவர்களுடைய நண்பர்கள் தான் இதை முழுக்க முழுக்க அவர்களுடைய சொந்த செலவில் செய்தார்களே ஒழிய நானோ மற்றவர்களோ ₹1 பணம் கொடுக்கவில்லை. இது முழுக்க முழுக்க பிரசன்னா ஏற்பாடு செய்த நிகழ்ச்சி என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது கொள்கை தலைவர்களில் ஒருவரான மக்கள் சேவகர் அஞ்சலி அம்மாளுக்கு இன்று நினைவு தினம். அதை தமிழ்நாடு முழுக்க உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் மிக சிறப்பாக நலத்திட்ட உதவிகளை வழங்கி செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை புறநகர் மாவட்டம் என்று சொன்னாலே விழா எடுப்பதில் மிக சிறப்பாக செயல்படுகின்ற ஒரு மாவட்டம் சென்னை புறநகர் மாவட்டம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அஞ்சலி அம்மாள் அவர்களுக்கு எங்களுடைய கட்சி அலுவலகத்தில், மற்ற கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு தலைவர் 2 தலைவரை தான் வைத்திருப்பார்கள். எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் தளபதி அவர்களின் அறிவுறுத்தலின்படி தளபதி அவர்கள் எங்களுடைய கொள்கை தலைவருடைய சிலைகளை நாங்கள் எல்லா சிலைகளையும் நாங்கள் வைத்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ரசிகர் மன்றமாக இருக்கும் போதும் சரி, நற்பணி மன்றமாக இருக்கும் போதும் சரி, மக்கள் இயக்கமாக இருக்கும் போதும் சரி, இன்று தமிழக வெற்றி கழகமாக இருக்கும் போதும் சரி, அன்று முதல் இன்று வரை மக்களுக்கு சேவை செய்து கொண்டு பல ஆண்டுகளாக நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிற ஒரு கட்சி எது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே தாய்மாரெல்லாம் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. 10 மணிக்கு நிகழ்ச்சின்னு இருப்பாங்க. நாங்கள் சீக்கிரமாகவே வந்துட்டோம். எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ வந்துட்டோம். உண்மையாகவே சொல்லப்போனால் எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய இலக்கு 2026. அதுக்கு உங்களுடைய ஆதரவு தேவை. நாங்களும் மக்களுக்கு என்ன தேவைகள் என்று அறிந்து
மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடிய ஒரு உண்மையான கட்சி தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக் கொள்கிறேன். ஏன் என்று சொன்னால் அது கொரோனா காலமாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த ஒரு புயல் மழை எதுவாக இருந்தாலும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல தளபதியுடைய தோழர்கள் தான் முதல்ல சேவை செய்கிற ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்கள் தலைவர் தளபதி எங்களுக்கு தான், எல்லாமே எங்களுக்கு தளபதி தான். எங்களுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தளபதி தான். தளபதியை தாண்டி எங்களுக்கு வேற எதுவுமே தெரியாதுங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா கொரோனாவில் கூட நீங்க பாத்தீங்கன்னா நாமக்கல்ல எங்களுடைய சகோதரியுடைய கணவருக்கு உடல் நல்ல சரியில்லை. அவங்க கஷ்டப்பட்டு எப்படி இட்டுன்னு போயிட்டு கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்தாங்க. சேர்த்த உடனே நீங்க பாத்தீங்கன்னா டாக்டர் சொல்லிட்டாங்க, காலையில 8 மணிக்கெல்லாம் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணணும், அதுக்கு 15 பாட்டில் ரத்தம் இருந்தால் மட்டும்தான் எங்களால் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க யாரையோ அவங்க சொந்தக்காரங்க மாமா மச்சான் அண்ணன் தம்பி எல்லாருமே கூப்பிட்டு பார்த்தாங்க. எப்படி நாங்கள் அப்போ பாஸ்போர்ட் வர்றது, வண்டி இல்லை, பெட்ரோல் போட முடியாது, இப்படிலாம் ஒரு சூழ்நிலை இருந்தது. அது நாமக்கல் மாவட்ட தலைவரை என்னுடைய கவனத்துக்கு எடுத்துட்டு வந்தார். நான் அதை தளபதியிடம் சொன்ன உடனே கோயம்புத்தூர் மாவட்ட தலைவரிடம் சொன்னேன். சொல்லி நீங்கள் என்ன நினைத்தாலும் ஒரு 20-25 நிமிடத்திலே 18 பேர் போய் ரத்தம் கொடுத்த ஒரு கட்சி தான் தமிழக வெற்றி கழகம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பெல்லாம் கொரோனா நேரத்தில் சும்மா தானே வீட்டில் உட்காந்து இருப்பேன். அந்த 18 பேருக்கும் ஃபோன் பண்ணேன், ஏன்பா ஏண்டா உங்கள் வீட்டிலாம் அப்பா அம்மா எதுவும் சொல்லலையான்னு. எல்லாரும் சொன்னாங்கண்ணே, என்னண்ணே வெளியில போனாலே தொத்திக்குன்னு சொல்றாங்க, நீ ஹாஸ்பிட்டலுக்கே போறேன்னு சொல்றியா அப்படின்னாங்க. எங்களுடைய தலைவர் தளபதியோடைய நிர்வாகிகளுடைய கணவருக்கு உடம்பு சரியில்லைம்மா, அதுக்கு நான் ரத்தம் கொடுக்க போறேன், எதை பத்தியுமே கவலைப்படாதம்மா, நமக்கு எதுவுமே ஆகாதுன்னு சொல்லிட்டு தானே நாங்க எல்லாருமே வந்து ரத்தம் கொடுத்தோம். எப்போ எந்த நேரத்தில் வேணாலும் நீங்க சொல்லுங்கன்னா அந்த வேலையை செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஏன் என்று சொன்னால் அந்த அளவுக்கு நாங்கள் தலைவர் தளபதியை நாங்கள் நேசித்துக் கொண்டிருக்கிறோம், உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறோம். அவர் மேலே இருக்கிற அன்பு பற்றுதல் இன்றும் எங்களுக்கு இருக்கும் அண்ணா. அதனால எதை பற்றியும் நாங்கள் கவலைப்படலை. சொன்ன உடனே தளபதியுடைய நிர்வாகிகளுடைய கணவருக்குன்னு சொன்ன உடனே நாங்கள் போய் ரத்தம் கொடுத்தா நாங்கள் இன்னைக்கு நல்லா தான் இருக்கிறோம்னு சொல்லக்கூடிய ஒரு இளைஞர்கள் தான், தோழர்கள் தான் உண்மையாக தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் மீண்டும் மீண்டும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் என்று சொன்னால், இங்க இருக்கிற தோழர்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கடந்த 30-32 வருடமாக உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு கட்சி எது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம் என்று தலை நிமிர்ந்து நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா நீங்க எந்த இடத்துல எங்க வேணாலும் பாருங்க, தானே புயலாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான ஒரு புயலா இருந்தாலும் முதல்ல போட்ல நீங்க பாத்தீங்கன்னா வட சென்னை சைட்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி எல்லா இடத்துலயும் நிற்கும். போட்டை வச்சு எடுத்துன்னு போய் சாப்பாடு சுட சுட கொடுக்கிற ஒரு கட்சி எது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம் தான். ஏன்னா நீங்க எந்த இடத்துல நீங்க ஒன்னா ஒரு நோட்ல தளபதியோட படத்தை வச்சு அந்த ரோட்ல போய் அப்படி நின்று கொஞ்சம் பாருங்க, யாராவது ஒருத்தங்க வர்றபோது என்ன நீங்க தளபதியோட ரசிகையா உங்களுக்கு என்ன ஒண்ணு இல்லைங்க, நான் கேரளா போகணும்னு சொன்னா உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுத்து ட்ரெயின்ல டிக்கெட்டை வாங்கி கொடுத்து வழி அனுப்புற ஒரு கட்சி எது என்று சொன்னால் அதுதான் தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே அப்பேற்பட்ட ஒரு சேவையை தமிழக வெற்றி கழகம் செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை புறநகர் மாவட்டம் என்று சொன்னால் மிக சிறப்பாக மாவட்ட செயலாளர், கழக செயலாளர், பகுதி தலைவராக இருந்தார். அதற்கு அடுத்தபடியாக ஒன்றியம், இந்த மாதிரி படிப்படியாக வந்து இன்று மாவட்ட கழக செயலாளர் ஈசிஆர் சரவணன் அவர்களோடு இருந்து கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் உழைத்தார்களோ அன்று மற்றவர்கள் இங்க இருக்கிறவங்களுக்கு எங்க ஆளுகளுக்கு எல்லாருக்கும் அன்று தளபதி 30 வருஷத்துக்கு முன்னாடி உச்சத்துக்கு வருவாரு, 26ல அந்த இடத்தை அடைவார் என்றது யாருக்குமே தெரியாது. அப்பயே அந்த 30-32 வருஷமா சேவை செய்த நிர்வாகிகளும் தோழர்களும் தான் எங்களுடன் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தான் இன்று தளபதி அவர்கள் மாவட்ட செயலாளராக கொடுத்தாரே ஒழிய அவரிடம் பணம் இருக்கிறதா, கார் இருக்கிறதா என்றெல்லாம் பார்க்கவில்லை. யார் என்று தளபதியுடைய கொடியை
கொடுத்தார்களோ, யார் அன்னைக்கு போஸ்ட் ஓட்டினார்களோ, யார் மக்களுக்கு சேவை செய்தார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் தமிழக வெற்றி கழகத்தில் மாவட்ட கழக செயலாளர் பதவி வழங்கப்பட்டிருக்கிற ஒரே கட்சி எது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் என்பதை இந்த நேரத்தில் நான் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். சாதாரண ஒரு கூலி தொழிலாளி, மூட்டை தூக்குற தொழிலாளி கூட இன்று மாவட்ட கழக செயலாளர், ஒரு ஆட்டோ ஓட்டும் நபர் இன்று மாவட்ட செயலாளர். அது வேற எந்த ஒரு கட்சியிலும் இல்லை, இந்த தமிழக வெற்றி கழகத்தில் மட்டும் இருக்கிறது. ஆகவே தாய்மார்கள் நீங்க எல்லாருமே வந்திருக்கிறீங்க, நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும். 2026 கண்டிப்பாக தளபதி அவர்கள் அந்த இடத்தில் அமர் வைப்பதற்கு நாம் எல்லோரும் உழைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.